எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலில் இனிப்பாக சாப்பிட்டு சக்கரை பொங்கல் சாப்பிட்டு இனிமையாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நம்ம ஊரில் பொங்கல்னால் சிறப்பாக இருக்கும். நல்ல புத்தாடை உடுத்தி கிராமத்தில் மாடு ஏற்கலப்பை இதுகள்லாம் வச்சு கொண்டாடுவாங்க. அது சூப்பராக இருக்கும். அப்புறம் காணும் பொங்கல்னால் அங்கே ஊருக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அது காணும் பொங்கல். இந்த திருவிழா நாட்களில் நம்மளுடைய பாரம்பரியம் இது அருமையாக கொண்டாடுவாங்க. சூர்யா அவர் நடித்த படம் தானா சேர்ந்த கூட்டத்தில் நானும் நடிக்கிறேன். அது பொங்கலுக்கு ரிலீஸு. சூர்யா மெயினாக நடிக்கிறாரு. கரித்தியா எல்லா பேரும் இருக்காங்க. எல்லா பேரும்னா ஏகப்பட்ட பேர். பெரிய கார்த்திக் அவர்கள், பழம்பெரும் புகழ் பெற்ற முத்துராமன் அவர்கள் மகன் கார்த்திக் அவர்கள், நான் நடிச்சிருக்கேன். அப்புறம் மாஸ்டர் சிவசங்கர மாஸ்டர் நடிச்சிருக்காரு. இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டே போகணும். இந்த படத்தில் சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்த கதையே போகிற போக்கு ஜாலியாக போயிட்டே இருக்கும். காமெடி அது இது எல்லாம் போயிட்டே இருக்கும். இப்படி சிறப்பாக போயிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்னோம்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் தேட்டருக்கு கதையை பார்க்க வர மாட்டீங்க. அதனால் தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அன்பு தோழர்களே, மாணவிகளே, எப்போவும் நெட்டில் பார்க்காதீங்க. தயவுசெய்து தேட்டருக்கு வாங்க. தேட்டரில் படம் பாருங்கள். அப்போ தான் பெரிய திரையில் நல்லா அனுபவித்து நீங்கள் பார்க்கலாம். நெட்டுங்கிறது நீங்கள் பார்த்துருவீங்க. மற்ற ப்ரொடியூசர் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. எங்களை போல் ஆர்டிஸ்ட்டு இதுக்கு எல்லாருக்கும் பாதிக்கும். அதனால் நீங்கள் தேட்டருக்கு பாருங்கள். அதனுடைய சுவையே வேறு. அப்படி இருக்கும். உங்களுக்கு தெரியாதில்ல. நீங்கள் தேட்டரில் மேக்ஸிமம் தேட்டருக்கு பார்த்தா ப்ரொடியூசருக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. அதுதான் எப்போவுமே இந்த திருட்டு விசிடு இதுக்கு பதிலாக நம்ம நசர், விஷால், கார்த்திக், சின்ன கார்த்திக், இப்படி அவங்கெல்லாம் இதுக்காகவே பாடுபடுறாங்க. இப்போ கூட கோலாலம்பூரில் போய் கட்டட நிதி வசூல் பண்ணாங்க. அவங்களுக்கு சும்மா சொல்லக்கூடாது. எங்கள் நடிகர் சங்க சார்பாக ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும், அத்தனை ஸ்பான்சருக்கும், மற்றும் சன் டிவி மற்றும் ஏகப்பட்ட டிவி இருக்குது எல்லாத்துக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே ஒத்துழைத்த பிஆர்ஓ மேனேஜர் எல்லாருக்கும் சும்மா சொல்லக்கூடாதுன்னு எங்களோட சேர்ந்து, அங்கே மலேசியாவில் இருக்கிற மக்களும் எங்களோட சேர்ந்து அங்கே உள்ள ப்ரொடக்ஷன் இவங்க எல்லோரும் ஒத்துழைச்சாங்க. அந்த மலேசியா ஸ்பான்சர் நல்லா எல்லோரையும் கவனிச்சுக்கிட்டாங்க. அவருக்கு மிக மிக நன்றி. அது மட்டும் இல்லை, இது தானாக சேர்ந்த கூட்டம் நல்ல கூட்டம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக திரையில் பாருங்கள். இந்த இளைஞர் பட்டாளத்தில் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நானும் விரும்புகிறேன். அந்த இளைஞர் கூட்டத்தோடு சேரும்போது நம்மளுக்கு இளமை கொஞ்சம் நடந்தது. அது மட்டும் இல்லை, இப்போ சூர்யா அண்ணன் சிவகுமார் கூட நடிச்சிருக்கேன். அந்த அனுபவங்களும் எனக்கு இருக்குது. அந்த அனுபவங்களும் எனக்கு ஈஸியாக வருது. இந்த இளைஞர் பட்டத்தை தான் பார்த்து நடிக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ரொம்ப காமெடி செஞ்சுட்டு இந்த டைரக்டர் விக்னேஷ் சிவனுன்னா ரொம்ப பாசிட்டிவாக காமெடி சொல்கிறாங்க. அப்போ நான் அப்போ காமெடி வேறு, இப்போ காமெடி வேறு. அதுக்கு தகுந்தாப்புல நானும் போயிட்டே இருக்கேன். அதனால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு இன்னும் இளமையாக இருந்துச்சு. எல்லோரும் நந்தா அவர்கள், சத்யன் அவர்கள், இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. அவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. இந்த கதையெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கு எல்லாமே ஏகப்பட்டது நடிச்சிருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன் சொல்லப்போனால் சூப்பர். அவங்க அப்போவே இந்த பாகுபலி இதுக்கெல்லாம் நடித்தாங்க. அதுக்கு படையப்பா நடித்தாங்க. அதுக்கு முதல்ல அவங்க கூட நடிச்சிருக்காங்க. இது நல்ல இந்த படத்தில் நல்லா சூப்பராக
ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏகப்பட்ட பேர், எத்தனை பேர் சொல்கிறதுன்னு புரியல, இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. பெட்ரோல் லைட்டு அது வைத்தியநாதன் ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷமாச்சு. அந்த அது வரும்போது அந்த மாண்டர் திட்டுப்படுது. அப்படியே பார்த்த உடனே ஒரு ரொமிங் கொடுங்க அப்படின்னார் டைரக்டர். கொடுத்த உடனே அப்படியே அந்த பழைய அர்த்த இது வருது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணி விட்டார். அது ஜனங்களுக்கு தெரிஞ்சது. அது செய்யவும் கொஞ்சம் எல்லோரும் டோட்டலாக யூனிட்டே சிரித்தாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கதாபாத்திரம் அதாவது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்குறது, அவ்வளோதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் திரையில் தான் பார்க்கணும், அது யார் வேலை கொடுக்குறா, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் தேட்டரில் தான் வந்து பார்க்கணும். இந்த கதையை சொன்னோம்னா அது இதாயிரும். மாறுபட்டுருக்குன்னா அப்போ அந்த காலத்தில் சின்னப்பா இவருக்கு காலம் வேறு, அதுக்கப்புறம் ஐயா சிவாஜி காலம் வேறு, புரட்சித் தலைவர் காலம் வேறு, சிவகுமார் இவங்க காலங்கள்லாம் அது ஒரு தனியாக இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் ரஜினிகாந்த், விஜயகாந்த், இப்படி ஒரு காலகட்டங்கள் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சின்னப்பா, தியாகராஜ பாகவதர் இவங்கள பார்த்துருக்கேன். அந்த காலம் முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் வந்தார், ஐயா சிவாஜி ஐயா வந்தார், சிவகுமார் இவங்க வந்தாங்க. அந்த ஜென்ரேஷன் வந்தாங்க. சிவகுமார் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி விஜயகுமாரும் இருக்காரு. அதுக்கு அடுத்தாப்புல ரஜினிகாந்த், விஜயகாந்த் எல்லோரும் வந்தாங்க. அது ஒரு அதுக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணாங்க எல்லோரும். இப்போ இருக்கிற எல்லா பேரும், எல்லா ஹீரோ சொல்கிறேன்னே, அத்தனை ஹீரோக்களும் இப்போ இது பண்ணுறாங்க. நானும் அந்த விஜயகாந்த் இவங்களோட ட்ராவல் பண்ணிவிட்டு இவங்களோட சேரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா சிவாஜியோட நடித்ததும் எனக்கு பெருமையாக இருக்குது. இப்படி எல்லோரும் கூடயும் ட்ராவல் பண்ணுறது ஒரு மனிதனுக்கு எங்களுக்கு இது இல்லை பாருங்கள், வயசு கிடையாது. எப்போ வேணாலும் எந்த வயசுலையும் எங்களுக்கு ரெட்டைர்மெண்ட்டே கிடையாது. ஹைட் பண்ணிடணும், ஒரு தாத்தாவோ ஒரு அப்பாவோ. நான் அதனால தான் முன்னாடியே யார் படத்தில் என் தாத்தா இது அப்போவே நடிச்சிருக்கேன். அப்புறம் அப்பாவை நடிச்சிருக்கேன். எந்த விதம் பின்னாடி நம்மளுக்கு வரணுமேனு தான் இதை நடித்து வச்சேன். இப்போவும் நமக்கு அது தேவைப்படுது. எந்த வேஷம் கொடுத்தாலும் ஓகே. அதாவது என்ன கொடுத்தாலும் ஜனங்களை நல்லபடியாக சந்தோஷமாக வைக்கணும். அதுதான் பெரிய இது. இன்றைக்கி மீம்ஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பாருங்கள், எல்லா பேரும் கலாய்ன்னு கலாய்க்கிறாங்க. எங்களை மட்டும் இல்லை, எல்லாம் எங்கள் காமெடியை வச்சு இந்த அரசியல்வாதியை இப்படின்னு பிடிக்கிறீங்க பாருங்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தப்பு பண்ணுறவங்கள கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்குறீங்க. அதை கேட்குறது எங்கள் காமெடியை போட்டு வார்த்தையெல்லாம் பின்னிக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது இது நெசமாகவே அரசியல்வாதியும் சரி, யாராக தப்பு செஞ்சாலும் அது மக்களுக்கு அந்த போய் சேருது. உடனே ரீச் ஆகி, ஆஹா இப்படித்தானா, இவன் தப்பு பண்ணிவிட்டு இவன் இப்படி போடுறான், அதை மக்களுக்கு தெரிஞ்சு அதை இது போடுறாங்க. ஓ இப்படி செஞ்சுவிட்டு, அதாவது இந்த கரகாட்டக்காரனில் செய்கிறதும் செஞ்சு விட்டு ஒன்றும் தெரியாத உள்ள மாதிரி நிற்கிறான் பாரு. அந்த மாதிரி இப்போ உள்ளவங்கள சில பேர் செஞ்சுட்டு அடுத்தவங்க மேலே பழகி போடுறாங்க. அதை ஜனங்களுக்கு தெரியுது. அது இந்த ஃபேஸ்புக் மூலியமோ இது மூலியமோ ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அது மிக மிக ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். நடிச்சிருக்கேன், நடிச்சுட்டு என்னை டப்பிங்கோடு கலட்டி விட்டுருவாங்க. நான் தேட்டருக்கு போக முடியாது அங்கே. இதனால் படம் முடிச்சுட்டு கதையை கேட்டுக்கிருவேன். அப்புறம் பிரிவுக்கு போவேன். அப்போ ஒரு நாள் பார்ப்பேன். பார்த்துட்டு நான் ஒரு நல்லா இது நடிச்சிருக்கேம்மா அப்படின்ட்டு எனக்கு ஒரு நான் பெருமைப்படுறதை விட ஜனங்கள் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஓ நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு. இப்போ எங்கே போனாலும் அண்ணா உங்களை மறக்க முடியாதுண்ணே, அந்த படத்தில் இப்படின்னே, இந்த படத்தில் எப்படின்னா அப்படின்னு ரொம்ப இது நம்மளுக்கு அப்படி நடித்தோம்மா அப்படின்னு எனக்கே ஒரு இது வருது. சரி ரொம்ப நல்லது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போவேன். கவுண்டமணி
நல்ல டைமிங் ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து சாதாரணமாக வந்து யாரும் இது பண்ண முடியாது. டைமிங் இல்லைன்னா ஏற்றுக்கிற மாட்டார். அவர் கூட நடிக்கும்போது இந்த டைமிங்கோடு இல்லைன்னா, அந்த இதுக்கு பருவ இது பண்ணலைன்னா யாராக இருந்தாலும் இது ஒதுக்கி விட்டுறாரு. நல்ல இப்போ அவர் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணும்போது நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் அந்த இது இருக்கும். மற்ற நடிகர் கூட நடிச்சிருக்கேன், அதை பற்றி இல்லை. இப்படி எங்கள் காலகட்டங்கள் வந்து கவுண்டமணி நான் இதுன்னா ஒரு காலகட்டமில் இன்னும் நடிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். அது வேறு. இப்போ உள்ளவங்க வரட்டும், வந்து புதுமையை காமிக்கட்டும். அவங்க என்ன செய்கிறாங்களோ ஜனங்க எப்படி ரசிக்கிறாங்க ரசிக்கட்டும். அதாவது ஒரு ஜென்ரேஷன் போனால் இன்னொரு ஜென்ரேஷன் இன்னொன்று இப்படி தான் ஜனங்க பார்த்துக்க. அந்த காலத்துலேருந்து இப்போ பாருங்கள், எம்ஆர் ராதா பண்ணாததா, பாலையா பண்ணாததா, சுரிராஜன் பண்ணாததா, நாகேஷ் பண்ணாததா. அந்த காலகட்டங்கள்லாம் நாகேஷ் காமெடியில் இன்னமும் பார்க்க அப்படி ரசிக்கலாம். அந்த திருவிளையாடல் வசனத்தை கேட்டோம்னா அதே மாதிரி தங்கவேல் அண்ணன், அவர் கல்யாண பரிசு அடி பின்னுவார். இப்படி அந்த காலத்தில் அவங்களும் ஜாம்பவான். அவங்கள எடுத்த இப்போ நாங்கள்லாம் தூசி. அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டாங்க. விவேக்கிலேருந்து எல்லாத்தையும் சொல்லணும்னா ஏகப்பட்ட பேரை சொல்லணும். அதனால் காமெடிகள் வந்து பெரிய காமெடியிலேருந்து சின்ன காமெடியிலேருந்து எல்லாம் ஒன்று தான். அவங்க சின்ன காமெடியும் கூட சில பேர் டைமிங்கில் அடிச்சுட்டு போயிடுவான். புரியுதுங்களா? அதனால் இந்த டைமிங்கு தான் முக்கியம். உடைய காமெடி எல்லாமே இப்போ நல்லா பண்ணுறாங்க. இப்போ உள்ள இதுக்கு எங்கள் காலத்தில் கம்ப்யூட்டர் இல்லை, இப்போ கம்ப்யூட்டர் வந்துச்சு. அப்போ அந்த வயசு காமெடிக்கு அவங்க கொண்டு வராங்க. கவுண்டமணி அவங்க அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் எங்களுக்கு அப்படிலாம் இல்லை. கவுண்டமணி செந்தில் வந்தாங்கன்னா அது ஒரு காலம். இப்போவும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இது இப்போ வந்து சின்ன இப்போ நாங்கள் அப்பா போடலாம், அங்கிள் மாமா போடலாம், தாத்தா போடலாம், இப்படி எல்லாம் போட்டுக்கிறோம். அந்த எங்குக்கு நாங்கள் வர முடியாது. அது தனியாக அவங்களுக்கு நாங்கள் வந்து ஃபாதரோ இது போட்டுக்கலாம், அவ்வளோதான். தானா சேர்ந்த கூட்டம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும். அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். மறுபடியும் சொல்லிக்கிறேன், பொங்கல் வாழ்த்துக்கள்.